நீங்கள் பின்னாடி பார்க்குற சாமி இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஊருடைய பெயர் கற்கோவில். சரிங்களா? கற்கோவில் அப்படின்னா நம்ம வந்து அர்த்தமே சொல்ல வேணால் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஆனால் சாமி எப்படி இருக்காரு பாருங்கள். இந்த நிலையிலையாவது வச்சுருக்காங்களே நம்ம வந்து சந்தோஷம் தான் படணும். எதனாலன்னு வந்து பார்த்திங்கன்னா இது கோவிலோட இடம் நம்ம நிற்கிறது. இந்த சாமிக்கு தனியாக குளம் கூட வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஆனால் பல நூறு வருடங்களாக அப்படியே விட்டுருக்காங்க. கடந்த ஒரு 7 வருடத்துக்கு முன்னாடி சாமியை எடுத்து இங்கே உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா அக்கம் பக்கம் உள்ளவங்க எடுத்து பிரதிஷ்டை பண்ணி இன்றைக்கி ஒரு நல்ல வழிபாடை வந்து பண்ணிட்டு வராங்க. இந்த ஊருடைய பெயர் கேட்டும் இந்த சாமியோடைய புகைப்படத்தை பார்த்தும் என்னால் இருக்க முடியாமல் நான் கிளம்பி வந்தேன். வருகிற பிரதோஷத்து அன்றைக்கி 3/11/2021 அன்றைக்கி நம்ம அன்புதினம் எல்லாம் செய்த அறக்கட்டளை மூலம் இங்கே வந்து ஒரு மேற்கூரை 16க்கு 20 அமைக்கப்படுங்கிறத சொல்லிக்கிறேன். இங்கே இருக்கிறவங்கள்ட்ட நம்ம அனுமதி வாங்கியாச்சு. பல பேர் வந்து முயற்சி பண்ணிட்டாங்களாம், மேற்கூரை போடக்கூட முடியலையா. போட்ட மேற்கூரை வந்து பார்த்திங்கன்னா தானாக வந்து ஏதோ ஆகிடும் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. நமக்கு இருக்கிற ஒரே எண்ணம் கோவில் பேருக்கும் சாமி இருக்கிற இடத்துக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. கண்டிப்பாக ஒரு நிழல் கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோடு நம்ம வந்து வருகிற பிரதோஷத்தன்னைக்கு ஒரு மேற்கூரை அமைக்க போகிறோங்கிறத மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டம் அங்கே இருக்கிற கற்கோவில் அப்படிங்கிற ஊரில் வீடுகளுக்கு நடுவில் தான் இருக்குது. பரவாயில்ல, இருந்த ஒரு சாமியை நம்ம பண்ணுற வேலையை அவங்க 7 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணி சாமியை எடுத்து வச்சுருக்கிறாங்க. ஆனால் இந்த நிலையை நம்ம வந்து உங்கள் மூலிமா மாற்றுவோங்கிறத சொல்லிக்கிறேன். நன்றி. சொல்லியிருக்காங்க தாத்தா முப்பாட்டங்கள் இது ஊரை சேர்ந்தது தான். இந்த கோயில் வந்து இந்த இடத்துல இருந்தது. இது பழஞ்சு போயிருந்தனால வந்து எங்கள் தாத்தா எல்லாம் விளக்கு கொளுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு சமயத்தில் என் தம்பியெல்லாம் எடுத்து சேர்ந்து தான் இந்த பிரதோஷம் பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணது. அதுக்கப்புறம் வந்து மேற்கூரை போகிறதுக்காக நிறைய பேர் வந்து அவங்கவுங்க கனவுல ஏகப்பட்ட பாம்பு வர மாதிரியும் அவங்க பிரச்சனை வர மாதிரியும் யாரோ கொளுத்திட்டு நிற்கிற மாதிரியும் பயந்து போய் இங்கே வரமாட்டேன்ட்டாங்க. கேட்டுட்டு போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தம்பி தான் எடுத்து இதை பிரதோஷம் பூஜை பண்ணுவாப்புல. டெய்லியும் பூஜை பண்ணி சுடம் கொளுத்திட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் வந்து கூறப்படுறதா வந்துருக்கீங்க. நல்லபடியாக நடக்கட்டும் சாமிக்கு. கண்டிப்பாக எங்களால் ஒத்துழைப்பு கண்டிப்பாக உண்டு. என்னால் நம்ப முடியல. ஏன்னா வர்றவங்க கனவுல எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தப்பான ஒரு கனவு வந்துருதான். வந்து மேற்கூரை போட்டு தரேன்னு வந்தாலே ஏதோ ஒரு கனவு வந்து இப்போ ரீசெண்டாக ஒருத்தவங்க ஒரு ஐயா வந்தாங்க. அவங்க வந்து கார் வந்து இங்கே ஷார்ட்டே ஆகலை. 2 வீலர் வந்தாங்க, வண்டி ஷார்ட்டே ஆகலை. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஓடிச்சு ஷார்ட் ஆகலை. அவர் போக விடல. அதுக்கப்புறம் ரயிலடி தாண்டினவொன்னே ஷார்ட் ஆகிட்டு வண்டி. அவரே ஆச்சரியப்பட்டு அவர் வீட்டில் போய் எனக்கு ஃபோன் பண்ணார். நைட்டு கனவுல 300 பாம்புக்கு மேலே இங்கே இருக்குப்பாங்கிறாரு. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உதவி பண்ணுறேன். சரி, நம்ம போட்டு கொடுப்போம். நன்றி.